இன்னைக்கு நான் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த ஒரு சீனா பையனை வந்து ஒரு சைனீஸ் பையனை வந்து இன்றைக்கி வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஏஜியும் போலீஸும் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ஷாவுல் யாபிட் கேஸில், மான் நம்ப்ளாஸ் கேஸில், ஜுல்கிஃப்லின் நோடின் கேஸில், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ரீஷியல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. பிடிச்சாங்க, சார்ஜ் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே கேஸு ப்ரோக்ரஸ் தெரியல. பட் இந்த கேஸ் வந்து உடனே சட்ட நடவடிக்கை எடுத்து அவனை ஜெயிலில் போட்டான் அந்த பையனை. ஸோ அப்போ எனக்கு என்னமோ நியாயமாக படலை, இது செய்கிறது வந்து நியாயமாக படலை. ஏஜி வந்து இதை வந்து ஏதோ தானோன்னு எடுத்துக்காமல் இது சீரியஸாக செய்யணும். அப்படி அவர் வேலையை வந்து அவர் சரியாக செய்ய முடியலன்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப நிறைய வேலைகள் ரொம்ப வயசாகிறதுனால அவர் வேலை செய்ய முடியும் அப்புறம்னா வேற ஆள்கிட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு ஒரு இளைஞர்கிட்ட கொடுத்துட்டு போனது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வேலை வந்து இந்த நாட்டில் வந்து அமைதி காக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடையணும், இந்த நாடு நல்லா முன்னேறணும்னு சொன்னீங்கன்னா நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லா இடமும் இந்த 3 இனமும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன அடிப்படையான விஷயம்னா ஒருத்தர் அடிச்சுக்காமல் இருக்கணும். ஸோ மெயினாக வந்து இந்த ரேஷியல் இஷ்யூவில் போகக்கூடாது. ஸோ அதனால ஒரே வழி என்னன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், லா லீகலி ஆக்ஷன் எடுக்கணும். லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃப்யூச்சரில் வந்து அவாய்ட் பண்ண முடியும். பட் இவங்க இந்த மாதிரி செய்யுது, ஒருத்தரை மட்டும் சார்ஜ் பண்ணுறது, ஒருத்தரை விடுறது வந்து அது எந்த வகையிலும் இந்த நாட்டுக்கு உதவியாக இருக்காது. பிரதமருக்கும் அது நல்ல பேராக வராது இவங்க செய்கிற ஒரு இது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா பிரதமர் வந்து இதை வந்து முக்கியமாக கருதணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க செய்கிற ரிப்போர்ட் வந்து நியாயமாக செய்யணும், சரிசமமாக செய்யணும். ஏஜி வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்க முடியலன்னு சொன்னால் அவர் வந்து பதவி விட்டு போகிறதுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு அவர் போகிறதுக்கு தயாராக இருக்கணும். வித்தின் 1 வீக் ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து புக்கிய அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் செய்யறதுக்கு இளைஞர் பிரிவில் எல்லா இந்தியரும் நான் கூப்பிட்றேன். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா நீ செஞ்சிட்டியா, நீ என்ன செய்கிற, என்ன செய்ய முடியும் உங்களால், இதோட விட்டுருவீங்களான்னு கேட்குறவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்றேன். எல்லாமே வந்து ஒன் த டே வந்து நான் கூப்பிட்ற அன்றைக்கி வந்து புக்கிய அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கூட இருந்து சேர்ந்து போராடி அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இது ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் நம்பிக்கிறேன்.